ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரவோ அல்லது குறைப்பது குறித்து அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு தொடர்பில் உலகின் ஏனைய நாடுகள் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் தமக்கு ஒருபோதும் யுத்த நிறுத்தம் தேவையில்லை எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தில் எதிர்த்தரப்பு முழுமையாக அளிக்கப்பட்டு வரும் இத்தருணத்தில் யுத்த நிறுத்தம் தேவையற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் ஈரானின் மசகு எண்ணெய் அடங்கிய கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள டியாகோ காசியா தீவு மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்தீவில் அமெரிக்க மற்றும் பிரித்தானிய கூட்டுப்படை தளம் அமைந்துள்ளது. இரு ஏவுகணைகள் கொண்டு தாக்கிய போதிலும் அங்குள்ள முகாமிற்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சாக்கோஸ் தீவுக்கூட்டத்தில் அமைந்துள்ள இந்த தீவு மாலைத்தீவு தீவுக்கூட்டங்களுக்கு கீழாக அமைந்துள்ளது. ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இத்தீவு அமைந்துள்ள நிலையில் ஈரானின் இரு ஏவுகணைகளும் அவ்விலக்கை அடையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. பாரசீக புத்தாண்டுக்காக வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ள ஈரானின் ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கமேனி ஈரானின் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட தனது தந்தைக்காக ஈரானின் ஆன்மீக தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட தினத்திலிருந்து மொஜ்தபா பொது வழியில் தோன்றவில்லை. தனது வாழ்த்து செய்தியில் மேலும் அவர் ஈரான் மக்களின் உறுதியை பாராட்டினார். அதேபோல் மக்களிடம் உருவாகியுள்ள ஒற்றுமை, மத, அறிவுசார், கலாச்சாரம் மற்றும் அரசியல் ரீதியில் வேறுபாடுகள் இருப்பினும் எதிரியை தோற்கடிக்க காரணியாக அமையும் என அவர் தனது வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் ஜெருசலேமின் பழைய நகர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சைரன் ஒலி ஒலிக்கப்பட்டு சில நிமிடங்களுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் சிலர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எரிபொருள் சுத்திகரிப்பு மத்திய நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ட்ரோன்களை பயன்படுத்தி இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. குவைத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இதுவாகும். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக நாளொன்றுக்கு 7,30,000 பேரல் எரிபொருள் சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தாக்குதலை அடுத்து குவைத்தின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பல பிரிவுகள் மூடப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு வலயத்தில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களினால் சுமார் 800 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. யுத்தம் ஆரம்பித்து முதல் 2 வாரங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் ஊடான சேதங்களை இவ்வாறு கணக்கிடப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இதுவரை கணக்கிடப்படவில்லை. ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமது முகாம்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு பிரித்தானியா அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு முன்னர் ஈரான் மேற்கொள்ளும் தாக்குதல்களை தவிர்ப்பதற்காகவே பிரித்தானிய முகாம்களை பயன்படுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. பிரித்தானிய பாராளுமன்றமும் இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. எவ்வாறெனினும் பிரித்தானியாவின் தீர்மானத்தை அமெரிக்க ஜனாதிபதி கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்தீர்மானத்தை எடுக்க பிரித்தானியா அதிக காலம் எடுத்துக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் இச்செயற்பாட்டுக்கு பதிலளித்துள்ள ஈரான் வெளிவிவகார அமைச்சர் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் பிரித்தானிய மக்களை ஆபத்தில் தள்ளியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யுத்த நடவடிக்கைக்காக மேலும் $200 பில்லியன் பென்டகன் கோரியுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் எக்ஸஸ் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் இந்த பணத்தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் அமெரிக்க காங்கிரஸ் முன்னிலையில் விளக்கமளிக்க வேண்டும். யுத்தத்திற்கு புதிய நிதி அனுமதி மேற்கொள்ள காங்கிரஸ் சபையின் அனுமதி கட்டாயமாகும். தேவையான நிதியை வழங்க காங்கிரஸ் முன்னிற்கும் என பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பெய்ரூட் மற்றும் அதனை அண்மித்த 7 பகுதிகளில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளது. தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஈரான் யுத்த ஆரம்பத்திலிருந்து லெபனானை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது.